நம சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் இன்னெஞ்சல் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமாருங்க. சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2026 தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறாருங்க. எங்கே வக்ரம் ஆகிறாருன்னா மீனராசிலேயே மட்டும்தான். அவர் இப்போ மீனராசியில் தான் இருக்கார். மீனராசிலேயே தான் வக்ரமாக போகிறார். அதுவும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துட்டு திரும்ப வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆக போகிறார். கும்பராசிக்கு வரப்போகிறது கிடையாதுங்க. வக்ரம்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் தான் இருக்கிற இடத்திலிருந்து பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு தோற்றத்தை உருவாக்கும். இதுதான் வக்ரம். அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு நீதிமான், கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர், தொழில்காரகன், கர்மக்காரகன் அப்படின்னு சிறப்பாக சொல்லக்கூடிய நவகிரகங்களில் மிக சிறப்பான கிரகம் சனி பகவான். இந்த சனி பகவான் வக்ரமாகும்போது என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிகளுக்கும் தரப்போகிறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நாம் இப்போ வரிசையாக பார்க்கலாம். மகர ராசிக்காரங்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மீனத்தில் சனி பகவான் இருந்துகிட்ருக்காருங்க. மீன ராசியிலே இப்போ வக்ரமாக போகிறார். அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளோட தைரிய வீரிய ஸ்தானத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. அங்கே இருந்து சனி பகவான் வக்ரமாகி 5ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் இதை பார்க்குறாருங்க. அப்போ இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம 2ஆக பிரித்து பார்க்கலாம். எது இதெல்லாம் பாசிட்டிவாக நடக்கும், எது இதெல்லாம் நெகட்டிவாக நடக்கும், அதை எப்படி நம்ம கொஞ்சம் சாதகமாக மாற்றிக்கலாம். முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் கிடையாது. அதனால் எப்படி நம்ம அதை சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சனி உங்களோட ஜாதகத்துலேயும் வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் எது பேசினாலும் தப்பாக முடியுது, நான் எது பேசினாலும் ஒரு சண்டையில் முடியுது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கிறத அடுத்தவங்க புரிஞ்சுக்குவாங்கங்க. அடுத்து எழுத்து துறையில் இருக்கிறவங்க, பேச்சு துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பருங்க. ப்ளஸ் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க, அதாவது ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அடுத்து உடன் பிறந்தவங்கக்கிட்ட இருந்து வந்த பிரச்சனை, 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்லுவோம். அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதனாலும் இப்போ சரியாகும். இல்லை உங்களோட தம்பியோ தங்கச்சியோ அவங்க வாழ்க்கையில் ஒரு நீண்ட நாளாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படின்னா அந்த விஷயம் இப்போ சரியாகும். அவங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, இப்போ அவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட புதிய திறமைகளை வளர்த்துக்கொள்ள இந்த காலம் சூப்பராக இருக்குது. நம்மளோட உத்தியோக ரீதியாக இன்னும் அட்வான்ஸ்டு கோர்ஸ் ஏதாவது படிக்கிறது, இல்லை வேலை சம்மந்தப்பட்டு இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, அந்த டெக்னாலஜியை இப்போ கற்றுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த சமயத்தில் பாசிட்டிவாக இருக்கும். நீண்ட நாளாக ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஒரு காரியத்தில் இருந்த தடை இப்போ உங்களுக்கு நீங்கள் போகுதுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு. ஓகே, இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாங்க, நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அவசரம் வேண்டாம், ஒரு நிதானமாக முடிவெடுக்கணும். பல விஷயங்களையும் யோசித்து முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ரொம்பவே நல்லதுங்க. 3ஆம் இடத்துல சனி வக்ரம், குருட்டு தைரியம் மட்டும் ஆகவே ஆகாதுங்க. வரட்டும் பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குருட்டு தைரியம் உங்களுக்கு இந்த சமயத்தில் ஆகவே ஆகாது. கவனம், பேசும்போதும் அந்த வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. ஏன்னா உங்கள் பேச்சுக்கு மரியாதை கூடும். அந்த மரியாதையை நம்ம இப்போ கெடுத்துக்கக்கூடாது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே நிறைய குறுகிய தூர பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த பயணங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புங்க. முயற்சியில் ஒரு சின்ன தடை வந்தால் கவலைப்படாதீங்க. கட்டாயம் அந்த தடையை மீறி நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க.
ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும். ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க, மன சோர்வாகும். என்னடா வாழ்க்கை இது, எத்தனை மணி நேரம் தான் உழைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாக நார்மலாகவே மகர ராசிக்காரங்க வேலை செய்கிறதுக்கு அஞ்சாதவங்கங்க, நல்ல கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் பர்டன் அதிகமாகிறதுனால கொஞ்சம் மனம் விட்டு போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். கவலையப்படாதீங்க, உங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். கொஞ்சம் ஒரு சிலருக்கு பாருங்கள், கைகள், தோள்பட்டை, கழுத்து தொடர்பான சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாங்க. அதுக்கு ஏதாவது ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கிறது, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, அலட்சியமாக இருக்க வேண்டாம். ஓகே, அடுத்து 5ஆம் இடத்தை வந்து வக்ர சனி பார்க்குறனால உங்கள் ஜாதகத்துலேயும் சனி வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்கிறது. குலதெய்வம் ரொம்ப நாளாக தெரியலைங்க, நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ குலதெய்வம் தெரியறது. அரசியல்வாதிகளுக்கு பேர் புகழ் கிடைக்கிறது. இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக இருக்கும் உங்களோட சுய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிற பட்சத்தில். அடுத்து 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தை சனி பார்க்குறாருங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நல்ல ஆன்மீக பயணங்கள் நிறையா போவீங்க. அந்த பயணங்களால் உங்கள் மனசு அப்படிங்கிறது ஒரு தெளிவாகும். ஒரு வாழ்க்கைக்கான ஒரு புதிய புரிதல் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதில் ஏதாவது வில்லங்கங்கள் ரொம்ப நாளாக இருந்துச்சுன்னா அந்த வில்லங்கங்களும் இப்போ உங்களுக்கு வந்து நிவர்த்தியாகி அந்த சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான யோகம் நல்லா இருக்குங்க. 12ஆம் இடத்தை வக்ரம் பெற்ற சனி பார்க்குறாரு. அப்போ உங்கள் சுயஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்துச்சுன்னா நிறைய சுப செலவுகள், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் போய் தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள், இது எல்லாத்தையும் சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு தேவையில்லாத விரை செலவு, மருத்துவ செலவு வரும். அப்போ சுப செலவாக ஏதாவது பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது மருத்துவ உதவி தேவைப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவி பண்ணும்போது உங்களுக்காகக்கூடிய மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது குறையுங்க. இதுதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய நெகட்டிவ். இதை வந்து எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. ஓகே, பெண்களாக எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் குடும்ப பொறுப்பு, வேலை பளு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் நல்ல ஹார்ட் ஒர்க்கு, நீங்கள் வீட்லேயும் வேலை பார்த்துட்டு வெளியும் போய் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. அதுவும் சும்மா வேலை பார்க்குறது இல்லை, இங்கேயும் சின்சியராக வேலை செய்வீங்க, அங்கேயும் சின்சியராக வேலை செய்வீங்க. கடனேன்னு செய்யாமல் ஒரு மன திருப்தியோட நல்ல ஒரு உழைப்பை கொடுக்கக்கூடிய பெண்களாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஒர்க்கு டென்ஷனில் கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருக்கும். மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இண்டிவிஜுவலாக இப்போ அவங்க ராதாக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குங்க. உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, வயதானவங்களான எங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களோட பேரம் பேத்திகளோட கல்வி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி, மன சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. பழைய நீண்ட நாளாக நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. சரி, இந்த சனி வக்ர பலனை முழுமையாக நமக்கு சாதகமாக மாற்றிக்க மகர ராசிக்காரங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சூப்பருங்க. சனிக்கிழமை சனீஸ்வரன் வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சால் ஓம் சனைச்சராய நமக, ஓம் சனைச்சராய நமக அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்லிட்டு வர உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தில் சனி எப்படி இருக்கார், வக்ரமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, உங்களுக்கு சனி தசை நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா செய்யணுங்க. உங்களுக்கு ஜோதிட சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.